ஓம் நம சிவய சிவய நமய நம சிவம சிவய நவய நமசி நம சிவயா. ஓம் இந்த தெய்வம் முந்தைய காலத்தில் சிவனாக பூஜிக்கப்பட்ட தெய்வம் காலப்போக்கில் இது கொஞ்சம் கொஞ்சமாக முனியப்பன் என்று பெயர் கொண்டதாகவும் அதில் ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் இந்த தெய்வத்தை தனியாக பூஜிக்க தொடங்கி அவர்களுக்கு அந்த தெய்வத்திற்கு இரத்தப்பழி கொடுக்க ஆரம்பித்து அதன் மூலமாக இந்த தெய்வம் சில அல்லது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இது இருந்து வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வம் ஒரு சுயம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது காலப்போக்கில் அந்த சுயம்புவை நாகரிகத்தின் கண்ணோட்டம் கருதி அல்லது மக்களினுடைய விருப்பம் கருதி அல்லது நிர்வாகத்தினுடைய தன்மையுள்ள மக்கள் இதை புது வடிவத்திற்கு கொண்டு வந்து இன்னமும் அந்த பழைய சுயம்பு மூர்த்தியோடு சேர்ந்து என்று ஒரு புதிய சிலை அமைத்திருக்கிறார்கள். இந்த கடந்த 10 வருடத்துக்குள் புதிய சிலை அமைத்திருக்கிறார்கள். அது பார்ப்பதற்கு ரொம்ப கம்பீரமாகவும் ஒரு 2 நிமிடம் அந்த தெய்வ சிலையை முன்னாடி பார்க்கும் பொழுது சகலமும் மறந்து அந்த தெய்வம் நம்மளுடைய மனதில் குடிகொள்ளும் நிலையை உருவாக்கக்கூடிய வசீகரத்தோடு அந்த சிலை அமைந்திருக்கிறது என்பது நான் நிறைய முறை உணர்ந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய சக்திகள் மூலம் இந்த பூமியில் நடந்த நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. அந்த நிகழ்வுகளில் ஒரு சில நிகழ்வுகளை திரு பூஜாரி முத்துராஜ் என்பவர் பண்ணைகணத்தூரில் இருக்கக்கூடிய நண்பர், என்னை விட மூத்தவர். அவருக்கு நிறைய தகவல்களை சொல்கிறார். அவருக்கு முதலில் ஒரு நன்றி. அடுத்து அவர்கள் சொன்ன ஒரு சில தகவல்களில் தொடர்ந்து அடுத்ததொரு தகவல். கோவிலில் பூசாரிகளில் ஒருவர் நாகராஜ் என்பவர் குடும்பத்தில் நடந்த ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. நாகராஜ் என்பவரின் தாய் கோயிலை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது அங்குள்ள ஒரு நாகர் சன்னதி அருகே 2 சர்ப்பங்கள் பிணையலிட்டு விளையாடி கொண்டிருந்திருக்கிறது. அதை கண்டு பயந்து கோயிலுக்கு வெளியே வேலை செய்து கொண்டிருந்தவர்களை அழைத்து வந்து அவர்களிடம் காட்டியுள்ளார். அவர்களும் அந்த நாகத்தை அடித்து கொண்டு விட்டனர். அதன் பின்னர் அவர்களுக்கு பிறந்த 3 குழந்தையும் இறந்துவிட்டது. அதாவது அந்த தாய்க்கு கோயிலை சுத்தம் செய்து கொண்டிருந்த தாய்க்கு பிறந்த 3 குழந்தையும் இறந்துவிட்டது. அந்த தாயும் மிகவும் மோசமான நோய்வாய்க்கு உட்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் இருந்து சில நாட்கள் மருத்துவம் பெற்று வீடு திரும்பி வந்துள்ளார். அங்கு எந்த விதமான முன்னேற்றமின்றி வீட்டிற்கு அழைத்து வந்து அவரை படுக்க வைத்துவிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் அவரது தந்தை முனியப்பன் கோயிலுக்கு வந்து கோயிலை சுத்தம் செய்து கொண்டிருந்திருக்கிறார். அங்கு அப்போது ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்திருக்கிறது. அன்று எந்தவித விசேஷமும் இல்லை, எந்தவித விசேஷமான நாளும் இல்லை, பூஜை புனஸ்காரங்கள் எதுவும் இல்லாத அன்று ஒரு பெண் வந்திருக்கிறாள். அந்த பெண் யார் என்று தெரியாது. ஒரு கற்பூரத்தை ஏற்றி முனியப்பன் முன் நின்று அமைதியாக அந்த முனியப்பனை வணங்கியிருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு சாமியாடும் ஒரு சூழ்நிலை வந்தது, அல்லது வாக்கு சொல்லும் ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போது அந்த அம்மாவுக்கு சாமி வாக்கில் சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறது? என்னை காட்டி கொடுத்தால் உனக்கு என்ன நிகழ்வு நடக்கும் என்பதை இப்போது உனக்கு அடையாளம் காட்டியுள்ளேன், உன்னுடைய மகளுக்கு அடையாளம் காட்டியுள்ளேன். இந்த தெய்வத்தை வணங்கி விட்டு கீழே விழுந்து கும்பிட்டு விட்டு மனதார என் மகளை காப்பாற்று என்று வேண்டிக்கொண்டு இந்த திருநீரை அவருக்கு நெத்தியில் பூசிவிட்டு மற்றும் தலையிலிட்டு கொஞ்சம் நாக்கில் போடுங்கள், அந்த பெண் விரைவில் குணமாவாள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர் அந்த பெரியவருக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாத போதிலும் கூட என்னமோ தெய்வம் காப்பாற்றும் என்ற ஒரு அதீத நம்பிக்கையோடு மறுபடியும் அந்த கோயிலை விட்டு மாலை நேரத்தில்
வீட்டுக்கு சென்று தன்னுடைய மகளுக்கு அந்த விபூதியை நெத்தியில் பூசிவிட்டு தலையில் இட்டுவிட்டு தலையில் கொஞ்சம் போட்டுவிட்டு நாக்கை நீட்ட சொல்லி கொஞ்சம் வைத்திருக்கிறார். அது அடுத்து ஓரிரு மணி நேரத்தில் அந்த அம்மா எழுந்து உட்கார்ந்து சாப்பிட பசிக்கிறது என்று கேட்டிருக்கிறது. அடுத்த ஓரிரு நாளில் அந்த பெண் இயல்பு நிலைக்கு வந்துவிட்டதாக சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடம் கழித்து ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அந்த ஆண் குழந்தையின் பெயரை நாகராஜ் என்று பெயரிட்டு அழைத்திருக்கிறார்கள். இன்றும் நாகராஜ் அந்த கோவிலில் ஒரு எல்லா பங்காளிகள் வரிசையிலும் அவரும் ஒரு பூசாரி என்பது நினைவு கூறும் பொழுது தெய்வத்தினுடைய சக்தியை இன்னும் எப்படி சொல்ல முடியும், எப்படி தெய்வம் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது சற்று ஆச்சரியமாக இருக்கிறது. அதே சமயத்தில் சற்று பயம் கலந்த உணர்வோடு கூடிய பக்தியும் மேலோங்கி இருக்கிறது என்பது நினைக்கும் பொழுது அதிசயத்திலையும் அதிசயமாக இருக்கிறது. இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு சம்பவங்களாக இந்த நூலில் சொல்லப்பட்ட தகவல்களை காணொலியாக கொடுக்கிறேன். அடுத்து நம் நண்பர்கள் என்னை தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களுக்கு கிடைத்த தகவல்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள், அல்லது என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு அழையுங்கள். உங்களுக்கு அழைப்பதற்கு எப்போது என்னிடம் பேச அவகாசம் இருக்கிறதோ எனக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது உங்களை நேரில் வந்து சந்திக்கிறேன், அல்லது உங்களிடமிருந்த தகவல்களை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறேன். அப்படி ஒரு தகவல் என்னிடம் கிடைக்குமானால் அந்த தகவலையும் காணொலியாக தருகிறேன். இந்த உலகத்தில் உள்ள முனியப்பனுடைய பக்தர்கள், முனியப்பனுடைய அருள் பெற்றவர்கள் அனைவரும் அதை மனதார பார்த்து ரசிக்கட்டும். மேலும் முனியப்பனுடைய அருள் பெற அவர்களுக்கு முனியப்பன் அருள் புரிவாராக. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் காட்டோர். என்னுடைய அலைபேசி எண் 9789729999 மற்றும் ஒரு எண் 9791399649. ஓம் நம சிவய சிவய நமய நம சிவம சிவய நவய நம